Good morning students. இன்னைக்கு class 6. So scienceல நம்ம part 3 பார்க்க போறோம். Part 3 அப்படினா ஒண்ணும் இல்ல லாஸ்டோட continuation force and motion உங்களோட செகண்ட் யூனிட் 2 ஓட force and motion ஓட continuation பார்க்க போறோம். So இதுக்கு வரையும் நம்ம forceனா என்னன்னு பார்த்தோம். இப்போ types of motion அப்படினா என்னன்னு பார்ப்போம். எத்தனை types இருக்குன்னு பாருங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு picture பார்க்கறீங்க. இது ஒரு activity. இதுல பாருங்க play with pencil. Please do what Shanti did. So இது வந்து ஒரு girl, Shantiன்ற ஒரு girl, அவ என்ன பண்றா பாருங்க pencil வச்சு. Shanti took a pencil and sharpened it with a sharpener. So ஒரு pencil first pictureல என்ன இருக்கு, ஒரு pencil எடுக்கறாங்க, sharpenerல sharp பண்றாங்க. Then she drew a circle using the pencil and a compass. அதுக்கப்புறம் அந்த ஷார்ப் பண்ண பென்சில் எடுத்து காம்பஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லேட்டர் she took her ruler மீன்ஸ் ஸ்கேல். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஸ்கேல் எடுக்கிறாங்க. ஸோ எடுத்து என்ன பண்ணுறாங்க பாருங்க, and drew a straight line in another paper. ஃபஸ்ட்டு சர்க்கிள் கட் பண்ணாங்க. ஸோ ஒரு காம்பஸில் அடுத்தது என்ன பண்ணாங்க, சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு இன்னொன்று ரூலர் வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணுறாங்க. இன்னொன்று ஷீட்டில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், தென் ஷீ kept the pencil between her finger and moved it back and forth. அதாவது நம்ம ஒரு கேம் மாதிரி ப்ளே பண்ணுவீங்க தெரியும்ல, பென்சிலை வந்து ரெண்டு ஃபிங்கருக்கு வச்சு நடுவில் வச்சு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நம்ம மூவ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ப்ளே பண்ணுறாங்க. லுக் அட் த மோஷன் ஆஃப் பென்சில் இன் ஆல் 4 cases. இப்போ பாருங்கள் ஒரே பென்சில் தான், பட் ஆனால் 4 டைப் ஆஃப் கேசஸில் அது என்னென்ன எப்படிலாம் அதோட பிஹேவ் மாறிட்டு பாருங்கள் மோஷன். இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் இதுதான் ஃபர்ஸ்ட், ஒரு ஷார்ப்னரில் பென்சில் வச்சு ஷார்ப் பண்ணுறது. அது நம்ம ரொட்டேட் பண்ணுறோம்ல அது. ஸோ பென்சில் ரொட்டேட்டட் இன் இட்ஸ் ஆக்சிஸ். பென்சில் என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது. செகண்ட் கேஸில் என்ன ஆகுது, இன் த செகண்ட் கேஸ் இட் வெண்ட் இன் எ சர்க்கிள். அதே பென்சில் ரொட்டேட் ஆனும் போது ரொட்டேட் ஆச்சு ஃபஸ்ட்டு கேஸில், ஃபஸ்ட்டு டயக்ராமில். செகண்டில் என்ன ஆச்சு, சர்க்கிள் போடுது. தேர்டில் என்ன ஆகும், ஸ்ட்ரெயிட் த பென்சில் ட்ராவல்டு இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகுது. ஸோ ஃபோர்த் கேஸில் பாருங்களேன், நம்ம ஃபோர்த் அண்ட் பேக் அண்ட் ஃபோர்த் அப்படி மூவ்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, ரொட்டேட்டட் லைக் ஏ ஸ்விங். நம்ம ஊஞ்சல் ஆடுவோம் பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டில் பேக்கில் போயிட்டு உட்காந்து ஆடுவோம்ல, ஸோ அதுதான் ஸ்விங்குன்னு அர்த்தம். ஸோ இதனால் நமக்கு தெரியுது மோஷன்ஸ் எத்தனை டைப்பில் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் மெயின் என்னென்ன டைப், தட் இஸ் மோஷன் வாஸ் ரொட்டேஷ்னல் அண்ட் சர்க்குலர் ஸ்ட்ரெயிட் லைன். ரொட்டேஷ்னலில் பார்த்தோம், சர்க்குலரில் பார்த்தோம். ரொட்டேஷனில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க, பென்சில் வச்சு ஷார்ப்னரை ஷார்ப் பண்ணுறது. அப்புறம் சர்க்கிள் பார்த்தா அதே பென்சில் வச்சு நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணுறது. ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணோம். நெக்ஸ்ட்டு லீனியர் மீன்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன் இல்லைன்னா லீனியர் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஆசிலேட்ரினா ஸ்விங், நம்ம பென்சில் வச்சு கேம் விளையாடுவோம்ல அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி என்னென்ன டைப்ஸ்லலாம் நமக்கு மோஷன்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், த்ரோ எ பேப்பர் ஏரோப்ளைன் ஆன் பேப்பர் ட்ராட், வாட்ச் இட்ஸ் ஃப்ளைட் பாத் வென் யூ த்ரோ இட் அட் த அன் ஆங்கிள். ஸோ நீங்கள் ஒரு பேப்பரில் ராக்கெட் பண்ணி தூக்கி போடுறீங்க. ஸோ அது ஒரு பாத் எப்படி போகுது பாருங்கள், பாத் கர்வ்ஸ். தட் இஸ் த பேப்பர் ஃப்ளைட் இஸ் மூவிங் at but direction is changing while moving. Such a path are called curvilinear சொல்லுவாங்க. ஸோ இது பாருங்கள், இந்த ஒரு டயக்ராம் காட்டுறாங்க. நீங்கள் அதை தூக்கி போடுற உங்களோட பேப்பர் அந்த ராக்கெட் ஷேப்பில் இருக்குல்ல, ஸோ அது எப்படி இருக்குன்னா கர்விலினியர், ஒரு மாதிரி கர்வ் ஷேப்பில் இருக்குது. ஸோ அதுக்கு பேர் தான் கர்விலினியர் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், யூ கேன் இந்த 4 இது பார்த்துக்கோங்க. லீனியர் ஸ்ட்ரெயிட் லைன் போடுறதா லீனியர், அதாவது ஒரு இடத்துல இருந்து ஸ்ட்ரெயிட் லைன் லைக் எ பர்சன் வாக்கிங் ஆன் த ஸ்ட்ரெயிட் பாத். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட் பாத் வாக் ஆகிறது தான் லீனியர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கர்விலினியர்னால் நீங்கள் அந்த பேப்பரை தூக்கி போட்டிங்களே, அதாவது அந்த பேப்பரில் கிராஃப் பண்ணி ஏரோப்ளைன் மாதிரி பண்ணி ஸோ ராக்கெட் பண்ணி தூக்கி போட்டிங்களா, அதுதான் மூவிங் அட் பட் சேஞ்சிங் டைரக்ஷன். ஸோ நம்ம தூக்கி போடும் போது அதோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, கர்வ்டு பாத்தில் இருக்குது. ஸோ சர்க்குலர் மூவிங் இன் ஏ சர்க்கிள். ஸ்வில்லிங் ஸ்டோன் டை டு தி ரோப், அதாவது ஒரு ஸ்டோன் எடுத்து ஒரு ரோப்பில் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சர்க்கிள் மோஷனில் வரும். ரொட்டேட்டரி, த மூமெண்ட் ஆஃப் த பாடி அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சஸ் லைக் ஏ ரொட்டேட்டிங் டேப். ஸோ அந்த டேப் நீங்கள் மேலே டாப் ரொட்டேட்டிங் டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்குலரி மோஷனில் இருக்கும் டாப்.
oscillatory means coming back to same position after fixed time interval like a pendulum. அதாவது நம்ம ஸ்விங் ஊஞ்சல் மாதிரி தான். பெண்டுலம் பார்த்துருப்பீங்க. பெண்டுலம் கிளாக் எப்படி இருக்கும், சென்டரில் அந்த கிளாக் எப்படி இருக்கும், ஃப்ரண்ட்டில் போய் திருப்பி பேக்கில் வந்து திருப்பி அதே பொசிஷனில் நிற்கிறது தான் ஒரு பெண்டுலம் நமக்கு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே பாருங்களேன், ஒரு ஆசிலேஷன்ஸ் அட் கிரேட்டர் ஸ்பீட். ரொம்ப ஸ்பீடாக அந்த ஆசிலேஷன் நடந்தால் என்ன ஆகும்னு போட்டிருக்காங்க. ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட் டு ஹோல்ட் தி 2 ends of the stretched rubber band. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆக்டிவிட்டி. அதாவது வீட்டில் 2 பேர் இருந்தீங்கன்னா ரப்பர் பேண்டை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க, நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. ஸ்டிக் இட் இன் மிடில். ஸோ ஸ்ட்ரைக்னா ஒரு மிடில் கையை வச்சு தடுத்துங்க. Do you see it's oscillates very fast. When the oscillation is very stiff, it is called a vibration. ஸோ நடுவில் நீங்கள் பண்ணும்போது அது என்ன ஆகும், வைப்ரேட் ஆகும். ஸோ ஃபாஸ்ட் oscillations ஆர் ரெஃபர் டு வைப்ரேஷன்ஸ். ஸோ ரொம்ப ஆய்சோலேஷன் இருந்தால் அதுக்கு வந்து வைப்ரேஷன்ஸ் நடக்கும். ஸோ இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. ஃபாஸ்ட் ஆய்சோலேஷன்ஸ் ஆர் ரெஃபர் டு அஸ் வைப்ரேஷன்ஸ். ஸோ வைப்ரேஷனுக்கு அதை ரெஃபர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது வரையும் டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் என்ன பார்த்தோம். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன இது இருக்குது. பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் மோஷன்ஸ் அப்படின்னா என்ன பாருங்கள். மோஷன்லேயே 2 டைப் இருக்குது, பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக். எ ஃப்ளை buzzing around the room is a combination of all this, and flight path is zigzag. So இது பாருங்க எப்படி போயிட்டுருக்குன்னு. ஸோ நான் பீரியாடிக்னா என்னன்னு பார்த்துருவோம் கொஞ்சம் டீட்டெயிலாக. ஸோ இப்போ பாருங்கள், இந்த அணி பி வந்து என்னென்ன டைரக்ஷனில் மூவ் ஆகுது, சர்க்கிள். ஸோ இது என்ன டைரக்ஷன் பாருங்கள். ஸோ இது பீரியாடிக்கா நான் பீரியாடிக், இது மாதிரி ஒரு பாத்தே இல்லாமல் போதில்லை. ஸோ அப்போ அது என்ன. ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சின்ன ஆக்டிவிட்டி ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆக்டிவிட்டியும் எதெல்லாம் லீனியரு, எதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டு, அப்புறம் எதெல்லாம் சர்க்குலரி, அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஃபாஸ்ட், ஸ்பீட் அண்ட் ஸ்லோ அப்படின்ற கான்செப்டை பார்த்துடலாம். ஸ்பீடுனா ஜஸ்ட் என்னன்னு பார்த்துருவோம். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்குறோம். ஸ்பீட் வர்ட்ஸ் ஸ்லோ. ஸ்பீட்னா உங்களுக்கே தெரியும், ஜாஸ்தி வேகம். ஸ்லோனா ரொம்ப கம்மி. டேக் எ கேஸ் ஆஃப் அவர் அண்ட் ஆஃப் எம் clock. In one day it makes 2 round. Look at a bouncing ball. It bounces a certain number of times for a given time interval or period. Look at the water wave in the given period, that is a time interval, a fixed number of the waves at the shore. பாருங்க என்ன ஆச்சுன்னா, ஒரு ஹேண்ட் ஆஃப் கிளாக், ஒரு கிளாக் எடுத்துக்கிறாங்க. இன் ஒன் டே இட் மேக்ஸ் 2 rounds. அந்த கிளாக்கு ஒன் டேக்கு எவ்வளோ ரவுண்ட்ஸ் வருது, 2 rounds. இட் பவுன்சஸ். லுக் அட் ஏ பவுன்சிங் பால். ஸோ அந்த பவுன்சிங் பாலை பார்க்க சொல்கிறாங்க. இட் பவுன்சஸ் அ சர்டன் நம்பர் ஆஃப் த டைம் ஃபார் கிவன் டைம் பீரியட் ஆர் இன்டர்வல். அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள குறிப்பிட்ட வேலையை அது முடிச்சிடுது. இப்போ பாருங்கள், ஒரு வேவ்ஸ், கடல் அலை இருக்குல்ல, அது எத்தனை வாட்டி அடுத்தடுத்து வந்து அந்த ஷோர்னா கடற்கரையை முட்டுது. அதுதான் இன் ஏ கிவன் பீரியட் அட் இஸ் த டைம் இன்டர்வல். அதுக்குடைய ஒரு அலைக்கு இன்னொரு அலைக்கும் உள்ள வந்து இடைவெளி. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இதுவரையும் நீங்கள் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நிறைய எக்ஸாம்பிள்ஸோட ஸ்பீட் வர்ஸ் ஸ்லோ நம்ம டீப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.